இந்த சம் வந்து நவம்பர் 24 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டி ஸ்கொயர் மாதிரி கேட்டாலே ஃபஸ்ட் நம்ம வந்து இதை ஏ டாட் இ வந்து ஃபைண்ட் பண்ணோம். இப்போ டிக்கு பதிலாக நம்ம எம் மாற்றிக்கணும். எம் ஸ்கொயர் மைனஸ் 4m + 1 = 0. இப்போ வந்து எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 × 1 1 1s 1 தான் வரும். 1 + 1 2 தான் வரும். ஆனால் இங்கே -4 இருக்குது. இப்போ இது பண்ண முடியாதுல்ல, அதனால இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ax² + bx + c = 0. ஓகேவா? ஃபார்முலா வந்து x = -b ± √b² - 4ac/2a. இங்கே வந்து a வந்து நமக்கு இங்கே a ஒன்றுமே இல்லை, கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இப்போ b வந்து இங்கே என்ன -4. இப்போ c வந்து 1. ஓகேவா? x தான் இங்கே m. ஓகேவா? இப்போ நம்ம m வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா எனக்கு மைனஸ் இருக்குது, மைனஸ் b இருக்குது. இப்போ b என்ன இங்கே -4 இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² என்ன -4 ஹோல் ஸ்கொயர் -4. a வந்து என்ன இருக்குது 1 இருக்குது. இப்போ 1, அப்போ சியும் 1 தானே 1. இப்போ /2a a என்ன 1. இப்போ இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் √4 × 4 16. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 16 - 4/2. இப்போ வந்து 16ல் 4 போயிடுச்சுன்னா 12/2. இப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 வந்து எப்படி எழுதிக்கன்னா 4 × 3. இப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ என்ன வரும்னா, இப்போ 4 வந்து ரூட்டுக்கு வெளியே எழுத்துட்டேன்னா என்ன வரும் 2. இப்போ 2√3/2. இப்போ வந்து இங்கே 2 காமனாக எடுத்துகிட்டு 2 2s are 4. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. 2 × √3 2√3 வந்துச்சா, அப்போ 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே 2 2 கேன்சல் ஆகும். இப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. இது வந்து எப்படி எழுதிக்கலாம் 2 + √3, 2 - √3. இப்போ எம்மோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது m1, இது m2. ஸோ இப்போ எம் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சேமாக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ வந்து சிஎஃப் வந்து என்ன வரும்னா, இந்த c.f இஸ் ae2 + √3x + be2 - √3x. ஓகேவா? நம்ம இப்போ சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து காஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கே 0 ஏதாச்சும் ஓன்லி 0 கொடுத்தாங்கன்னா c.f வரையும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஆன்சர் அவ்வளோதான். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு சம்திங் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம p.i வந்து கண்டுபிடிக்கணும். இந்த p.i = என்ன 1/d² - 4d + 1. இங்கே என்ன இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு 2 cos 4x cos 2x. இப்போ நம்ம p.i வந்து ஃபைண்ட் பண்ணோம். இது பார்த்தா எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஒரு ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரியில் ஃபார்முலா 2 cos a cos b. இந்த ஃபார்முலா இதுக்கு வந்து cos a + b + cos a - b இந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். என்ன வரும்னா d² - 4d + 1. இப்போ இங்கே என்ன இருக்குது காஸ் இருக்குது. இப்போ காஸ் அப்படியே போடும். a + bன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது, பின்னா இது. அப்போ 4 + 2 6. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது. இப்போ a - b 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. இப்போ 2x. ஓகேவா? இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணும். 2ஆக மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் d² - 4d + 1 cos 6x + 1/d² - 4d + 1 cos 2x. இந்த மாதிரி ரெண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் தனியாக கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இது வந்து p1 p.i2 இந்த ரெண்டும் ஃபைண்ட் பண்ணாதான் p.i. ஓகேவா? இப்போ ஒன்றா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ p.i வந்து ஃபைண்ட் பண்ணணும். இங்கே வந்து d² -a². ஓகே, d² வந்து a - a² ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ a வந்து என்ன வரும் இங்கே 6 இருக்குது. அப்போ a6. அப்போது d² என்ன வரும் -36 தான் வரும். இங்கே என்ன மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், அதனால் +36 போடக்கூடாது. இப்போ d² என்ன வரும் -36 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து இதில் அப்ளை பண்ணும்.
டி ஸ்கொயர் என்ன இருக்குது மைனஸ் 36 மைனஸ் 4d ப்ளஸ் 1 காஸ் 6x ஓகேவா. இப்போ மைனஸ் 36ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ மைனஸ் 35ஆ. இப்போ மைனஸ் 35 மைனஸ் 4d காஸ் 6x ஓகேவா. இப்போ வந்து நம்ம காஞ்சுகேட் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் இருக்கணும். ஸோ இதை வந்து சைன் வந்து சேஞ்ச் பண்ணும். மைனஸ் 1/35 ப்ளஸ் 4d காஸ் 6x ஓகேவா. இப்போ வந்து நம்ம காஞ்சுகேட் பண்ண என்ன வரும்னா 35 ப்ளஸ் 4d இன்ட்டு 35 மைனஸ் 4d. சாரி, இது வந்து 4d மைனஸ் 35 போட்டுக்கணும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் 4d ப்ளஸ் 35 மாற்றிக்கணும். இப்போ காஸ் 6x வரும். இப்போ வந்து காஞ்சுகேட் பண்ணால் என்ன வரும்னா மைனஸ் 4d ப்ளஸ் 35 இன்ட்டு 4d மைனஸ் 35 பை 4d மைனஸ் 35. இப்போ காஸ் 6x ஓகேவா. இப்போ வந்து இதோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் இன்ட்டு 4d மைனஸ் 4d வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். அப்போ ப்ளஸ் 35. இப்போ இங்கே காஸ் இருக்குது. காஸ் 6x அப்படியே வருமா. இப்போது 4d இன்ட்டு 4d 4 இன்ட்டு 4 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் 16 d இன்ட்டு d ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 35 இன்ட்டு 35 என்ன வரும்னா 1225 வரும். இப்போ இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் 4d காஸ் 6xஆ ப்ளஸ்ஸு அப்போ 35 காஸ் 6x ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இப்போ டி ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி 36ன்னு சொல்லியிருக்கோம். மைனஸ் 36 பை மைனஸ் 125 ஓகேவா. இப்போ டின்னா டிஃப்ரெண்டேஷன்ஸ் பண்ணும். காஸ் 6x வந்து காஸ் வந்து டிஃப்ரெண்டேஷன்ஸ் பண்ணால் மைனஸ் சைன் வரும் ஓகேவா. இப்போ இங்கே என்ன வரும்னா மைனஸ் இங்கே ஒரு 6 வரும் ஓகேவா. மைனஸ் 6 சைன் 6x ஓகேவா. அப்போது 4 இன்ட்டு 6 என்ன மைனஸ் 24. இப்போ மைனஸ் சைன் 6x அப்படியே இருக்கும். ப்ளஸ் 35 காஸ் 6x பை மைனஸ் 1081. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 24 சைன் 6x ப்ளஸ் 35 காஸ் 6x. நெக்ஸ்ட் மைனஸ் 1801. இப்போ நம்ம பி டாட் I1 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் வந்து பி டாட் I2 வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பி டாட் I1 வந்து ஃபைண்ட் பண்ணோம்ல. இப்போ பி டாட் I2 வந்து ஃபைண்ட் பண்ணோம். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோன்னா சேம் அதே மாதிரி தான். டி ஸ்கொயர் வந்து மைனஸ் ஏ ஸ்கொயரை எடுத்துக்கணும். அப்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து இங்கே 2 இருக்குல்ல 2 ஸ்கொயர் என்ன 4. அப்போ மைனஸ் 4 வரும். இப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் 4 மைனஸ் 4d ப்ளஸ் 1 காஸ் 2x. இப்போ மைனஸ் 4ல் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 3 பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். அப்போ மைனஸ் 3 மைனஸ் 4d காஸ் 2x. இப்போ வந்து நம்ம மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இங்கே மைனஸ் 1 பை இங்கே என்ன வரும் 4d ப்ளஸ் 3 காஸ் 2x. இப்போ வந்து இது நம்ம காஞ்சுகேட் பண்ணோம். மைனஸ் 1 பை 4d ப்ளஸ் 3 இங்கே என்ன வரும் 4d மைனஸ் 3 டிவைட் பை 4d மைனஸ் 3 இன்ட்டு காஸ் 2x. இப்போ இது வந்து இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் மைனஸ் அப்படியே வரும் 4d மைனஸ் 3 இன்ட்டு காஸ் 2x. இப்போ கீழே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு 4 16. இப்போ d இன்ட்டு d ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 3 9. இப்போ வந்து இந்த மைனஸ் வந்து உள்ளே எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் 4d ப்ளஸ் 3 காஸ் 2x. இப்போ வந்து டி ஸ்கொயர் என்ன ஆல்ரெடி சொன்னோம்ல மைனஸ் 4. அப்போ இங்கே மைனஸ் 4 மைனஸ் 9. நெக்ஸ்ட் வந்து காஸ் வந்து இதில் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ மைனஸ் 4d காஸ் 2x வரும். இங்கே 3 காஸ் 2x. அப்போ 16 இன்ட்டு 4 எவ்வளோ இப்போ 16 இன்ட்டு 4 வந்து 64 மைனஸ் 64 வரும் மைனஸ் 9. இப்போ வந்து இங்கே டின்னா என்ன டின்னா டிஃப்ரெண்டேஷன் பண்ணணும். இப்போ காஸ் 2xை வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணும். இப்போ மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கோன்னா காசு டிஃப்ரெண்டேஷன் பண்ண என்ன வரும்னா
காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் வரும். இப்போ இங்கே 2 இருக்குது, -2 sin 2x ஓகேவா, ப்ளஸ் 3 cos 2x அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 64 ப்ளஸ் 9 எவ்வளோ, 64 + 9 = 73. பெரிய நம்மளோட சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே -4 இருக்குல்ல, -4 வந்து இதில் மல்டிப்ளை பண்ணால் இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s 8, இப்போ 8 sin 2x ப்ளஸ் 3 cos 2x by -73. இப்போ இந்த P டாட் I2 ஃபைன் பண்ணுறோம். இப்போ வந்து லாஸ்ட் வந்து y = C டாட் F ப்ளஸ் P டாட் I. இப்போ C டாட் F வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம்ல, AE 2 + √3 ப்ளஸ் BE √-√3 ப்ளஸ் நம்ம P டாட் I வந்து P டாட் I1 I2 ரெண்டும் அப்படியே எழுதிடணும். இப்போ 24 sin 6x ப்ளஸ் 35 cos 6x by -1801. நெக்ஸ்ட் வந்து P டாட் I2 இருக்குல்ல, அதுவும் அப்படியே எழுதணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா.